அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பரான காம்பினேஷனில் ஒரு தொக்கு தாங்க செய்ய போகிறேன். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் வச்சு 1 வீக் கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் முட்டாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏன்னா ஊற போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வருங்க. அதோடைய ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக இதை வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரஷ்ஷாக நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம ஒரு 2 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து வந்து ஒரு ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகுளுத்த பருப்பு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா போட்டு பொரிஞ்சது. ஒரு 10 பூண்டு பல்லு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தது எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பூண்டோட ஃப்ளேவரே உங்களுக்கு மனம் வரணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். நான் வதக்கிட்டு ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, பழமான தக்காளி எடுத்து நைஸாக அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. இந்த தொக்குக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் பர்டிகுலராக கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும். இப்போ அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் வெங்காயம் தக்காளியே. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த நீங்கள் தொக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து மிளகாய் பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். தண்ணி நீங்கள் வந்து அதிகம் காட்டாதீங்க. மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். நமக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க. அந்த மிளகாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்தளவுக்கு நமக்கு வந்து கொதிக்க விட்டுடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு திரும்ப நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது தூள் உப்பு சேர்த்து உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஃபைனலாக நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லாட்டி ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த வெல்லத்தோட கட்டிகள் எல்லாம் கரையிற அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த தொக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்டான இட்லி தோசைக்கு அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த புளிப்பு, காரம், அந்த இனிப்பு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. அப்படியே எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் சூடாக இருக்கும்போது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி காட்டக்கூடாது. அவ்வளோ தூரம் நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.